கல்லிவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கல்லிவர் ஒரு வாயேஜ் போகிறாரு. அந்த வாயேஜில் கப்பல் என்ன ஆகுது அப்படின்னா பெரிய ஸ்ட்ரோமால் அஃபெக்ட் பண்ணப்படுது. அதுலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏதோ தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு மாட்டிக்கிறாரு. அங்கே இருக்கிற இடம் என்ன அப்படின்னு கேட்டால் லில்லிபுட் அப்படிங்கிற இடம். அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் கூட இருக்க மாட்டாங்க, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையில் பவ் ஆரோலாம் வச்சுக்கிட்டு கல்லிவரை அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கல்லிவர் வந்து பசிக்குதுன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நீ எங்களை எதுவும் அஃபெக்ட் பண்ண மாட்டேன்னா உங்களுக்கு நான் சாப்பாடு தரேன்னு சொல்லி அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய கேபிட்டலுக்கு, அந்த லில்லிபுட்டோட கேபிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க கல்லிவரை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஓகே நீ எங்களுக்கு எந்த ஹார்மும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு கோவிலில், யூஸ் பண்ணாத ஒரு கோவிலில் கல்லிவரை செயின் போட்டு கட்டி வச்சிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவரால் எந்த ஹார்மும் நமக்கு இருக்காது, எந்த கெடுதலும் இருக்காதுன்னு சொல்லிட்டு கிங்கும் மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ரீயாக விட்டுறலான்னு சொல்கிறாங்க. ஒரு கண்டிஷனோட விடுறாங்க. ஒன்னால எங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் பேரில் விடுறாங்க. அவருக்குன்னு ஒரு வீடு கட்டி அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லா வகையிலையும் கல்லிவர் என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காராம். ஒரு தடவை என்னாது அப்படின்னா பிளஃபிஸ்கியூ அப்படிங்கிற கிங்டம் வந்து இந்த லில்லிபுட் மேல ஒரு வாரை வந்து தொடுக்குறாங்க. அந்த வாருக்கு கல்லிவர் தான் ஹெல்ப் பண்றாரு. 100 கணக்கான ஷிப்பை ஒரு ரோப்ல கட்டி சுத்தி அவங்கள மயக்கம் போட வச்சிடறாரு. அவங்களால வார் பண்ண முடியல. அப்புறம் அந்த பிளஃபிஸ்கியூ கிங் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம லில்லிபுட் கிங்டம் கிட்ட வந்து நம்ம சமரசமா போயிடலாம், சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கல்லிவரை எல்லாரும் ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. அவர் அங்க பீஸ்ஃபுல்லா நிறைய வருஷம் வந்து வாழறாரு. புரியுதா? இதுதான் வந்து நமக்கு ஸ்டோரி. ஓகேவா?